ஹைங்க, இப்போ மணி 11 மணிங்க. வழக்கம் போல் எப்போதும் போல் அடுப்பெல்லாம் கழுவி பொட்டு வச்சு சாம்பிராணி ஏற்றி வச்சுங்க. அப்புறம் பாத்திரம் டிஃபன் பாக்ஸு எல்லாம் கழுவி வச்சாச்சுங்க. சஞ்சனாவும் தூங்கிட்டாங்க. சஞ்சயும் இப்போ தாங்க தூங்கினான். அவனுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன வீடியோனா, சாப்பாடு கொஞ்சம் மீதமாயிடுச்சுங்க. இது நான் நாளைக்கு புளி சாப்பாடு செஞ்சு காட்டுறேங்க. சாப்பாடு மீதமாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி, நான் இவ்வளோ சைஸ் புளி தாங்க ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேங்க. இந்த சாப்பாட்டில் திவட்டி வச்சுட்டு காலையில் வறுக்கிறது எப்படின்னு சொல்கிறேங்க. இந்த புளி எடுத்து இந்த சாப்பாட்டில் ஊற்றி பரட்டி கப்புன்னு மூடி வச்சிடணுங்க. காலையில் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேங்க, பாய்ங்க. சரிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்டுங்க. விடிகிற பொழுது எல்லாத்துக்கும் நல்ல பொழுதாக விடியணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. உங்கள் உறக்கம் நல்லபடியாக அமைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் நல்லபடியாக தூங்குங்க. எந்த கவலை இருந்தாலும் மறந்துட்டு தூங்குங்க. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். எந்த கவலைகளையும் நினைக்காம நல்லா தூங்குங்க. ஓகேங்க, பாய்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நைட்டு வீடியோவில் போட்டிருப்பேங்க. மீதமான சாப்பாடை புளி தவட்டி வச்சுருந்தேன் இல்லைங்க, அது மாதிரி கிளறி காலையில் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இதில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், ஒரு 3 மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பூண்டு தட்டி வச்சுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கண்ணாடியாட்டம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த சாப்பாடை இதில் போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா சூடாகி வறுத்ததுக்கு அப்புறம் தாங்க இறக்கணும். நல்லா சாப்பாடு நல்லா சூடாகணுங்க. நல்லா சாப்பாடு சூடானதுக்கப்புறம் இறக்குங்க. தம்பி அழுகுறாங்க, நான் என்னன்னு பார்க்குறேங்க.